இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன். இன்னைக்கு காலமாக ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு இருக்கிறேன். அதிகாரத்தை வாசித்தப்போ ஒரு வசனம் நல்லா இருந்துச்சு. திடீர்னு கடவுள் தென்பட வைத்தார். அதனால நான் அதை இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு சஜஷனாக இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு காரியத்தை சொல்ல நான் நினைக்கிறேன். அது என்னன்னா மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48வது வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கும் சீஷர்களுக்கும் வாயினால் அநேக காரியங்களை சொன்னார். அந்த அநேக காரியங்கள் அதில் ஒன் ஆஃப் த பார்ட் இது லாஸ்ட். அதில் என்ன கொடுக்குதுன்னா அதில் என்ன கொடுக்குது, இதான் பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நாமளும் சர்க்குணராக இருக்க வேண்டும் அப்படின்னு தேவன் அழகாக சொல்கிறாரு. பிதாவை பற்றி சொல்கிறார். அவர் வார்த்தையாக இருந்தார். அப்போ அவருக்கு வார்த்தை எல்லாம் பூரண சர்க்குணர் அப்படின்னு சொன்னால் வார்த்தை பர்ஃபெக்டாக இருக்குது. அதே போல தான் ஒரு வார்த்தையை போல நம்ம வாழ்க்கையும் பர்ஃபெக்டாக இருக்கணும். அவர் என்ன மாதிரி சொல்கிறாரோ, அவர் என்ன மாதிரி இருக்கிறாரோ, அவருக்கு குவாலிட்டி என்ன, அவர் அவ்வளோ தூரம் பர்ஃபெக்ட். அது இங்கிலீஷில் பர்ஃபெக்ட்னு கொடுத்துருக்கு. அதுபோல் நாமளும் இருக்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு ஒரு வசனத்தை படித்தேன். அப்போ தேவன் நம்மள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குற ஒரு காரியம் பெர்ஃபெக்ஷன், பூரண சர்க்குணம் நிறைந்தவராகல. சில காரியத்தில் சர்க்குணம் இல்லை. நம்ம செய்கிற எல்லா காரியத்திலும் பூரண சர்க்குணராக இருக்கணும். அப்படியான தேவன் பூரண சர்க்குணராக இருக்கிறாரா எல்லா விஷயத்துலையும். அன்பாக இருக்கட்டும், சமாதானமாக இருக்கட்டும், பேச்சாக இருக்கட்டும், நடக்கைகளாக இருக்கட்டும். இதில் நம்ம கரெக்டாக இருக்கிறோமான்னு பார்த்தா இல்லை. பேசிகிட்டு இருக்கிற நானும் குறைவுள்ளவன் தான். எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கிறேன். என்னோட நாக்கில் நான் பர்ஃபெக்டாக இருக்கேன், வாக்கில் நான் பர்ஃபெக்டாக இருக்கிறேன்னா, என்னோட செயல்பாடுகளில் நான் பர்ஃபெக்டாக இருக்கிறேன்னா. அது ரெண்டெண்ணம் உண்டு. இந்த பர்ஃபெக்ஷன் சொல்கிறது ரெண்டெண்ணம். ஒன்று மறைமுகமாக பர்ஃபெக்டாக இருக்கிறோம், இன்னொன்று பரஸ்யமாக பர்ஃபெக்டாக இருக்கணும். ரெண்டெண்ணத்தில் நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும். மறைமுகமாக இருக்கிற காரியத்திலையும் மற்றபடி வெளி தோற்றத்துக்கும் நான் என்ன பண்ணுற செய்கிற காரியத்திலும் பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்படி நம்ம பர்ஃபெக்டாக இருக்கிறோமா? மறைமுகமான காரியத்தில் பர்ஃபெக்ட்னு சொல்கிற நேரம் அது என்ன அர்த்தம்னா, நாம் சரீரத்தில் இருக்கிறோம், இந்த உலகத்தில் இருக்கிறோம். மனுஷனுக்கு முன்பாக நிறைய பேர் பர்ஃபெக்ஷன் காமிச்சிட்டு இருப்பாங்க. அது பார்வைக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். யாருக்கு? மனுஷனுடைய பார்வைக்கு அது பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் நம்ம ஆத்மாக்குள்ள ஒரு காரியத்தில் நம்ம பர்ஃபெக்டாக தானே இருக்கிறோம். ஒரு ஆள்கிட்ட பேசும்போது உண்மையான அன்பை வெளிப்படுத்துகிறோமா? ஒரு ஆள்கிட்ட பேசுகிறோமா உண்மையான சமாதானத்தை பேசுகிறோமா? இல்லை ஒரு ஆள்கிட்ட நம்ம பேசுகிற நேரம் மனசில் ஒன்று வச்சு வெளியில் ஒன்று பேசுகிறோமா? அவங்க பின்னாடி போயிருந்து அவங்கள்ட்ட ஒன்று பேசிட்டு அவங்கள பற்றி பின்னாடி பேசும்போது கரெக்டாக உண்மைதான் பேசலாமா? இதெல்லாம் இருதயத்துக்கு உள்ளாடி ஒரு சிந்தனை, வெளியே காட்டுவது ஒரு சிந்தனை. அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, மறைமுகமாக இருக்கிற காரியத்திலையும் நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும். இது யார் கவனிச்சுட்டு இருக்கிறா? இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். வசனம் நம்மளை புடமிட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா இந்த வசனம் தான் என்ன லாஸ்ட் நாட்களில் என்ன பண்ணும்? நியாயம் தீர்க்கும். நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்கிறனால மட்டும்தான் தேவன் இப்படிப்பட்ட வசனங்களை நமக்கு எழுதியிருக்கிறார். காரணம் என்ன? அவர் நியாயம் உள்ளவர், அவர் நீதி உள்ளவர். அவர் என்ன கொடுத்திருக்கிறாரோ, அவர் நமக்கு என்ன எழுதியிருக்கிறாரோ அதன்படியாக அவர் செய்கிறவராக இருக்கிறாரு. அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். முன்னாடி எப்படி இருந்தாரோ அதே சுபாவத்தில் தான் இன்னைக்கு இருக்கிறாரு. இனி வரப்போகிற நாட்களையும் இருப்பார். நம்ம செலவில் அப்படி கிடையாது. நேற்றுக்கு எப்படி இருக்கிறோம் நமக்கு தெரியாது. இன்னைக்கு ஒன்றா இருப்போம், நாளைக்கு ஒன்றா இருப்போம். அப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்களாக இல்லாமல் பர்ஃபெக்ட் தேவன் நம்மளை கவனிச்சுட்டு இருக்கிறார். அப்போ நம்ம இருதயமானது பர்ஃபெக்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். இருதயம் சொல்லும்போது நம்ம இருதயம் நமக்கு மட்டும்தான் தெரியும். ரெண்டாவது யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். அப்போ நம்ம வெளி தோற்றத்துக்கு வெளியுள்ள ஆளுகள்கிட்ட அன்பாக இருந்தாலும் தேவன் நம்மளை அதை பார்த்து நியாயம் திருக்கிற தேவன் அல்ல. அதான் ஆழமான வசனத்தில் சொல்ல வர்றது. நம்ம வெளியில் பார்க்கறது போல இல்லை, தேவன் நம்மளை நியாயம் தீர்ப்பார். ஒருவேளை உலகத்தில் உள்ளவங்க நம்மளை எப்படி பண்ணலாம்? அவங்க நல்லா பேசுகிறாங்க, அவங்க தேவ மனுஷன், அவங்க உண்மையிலே அருமையானவங்க, அவங்கள்ட்ட எல்லா காரியம் இருக்குது, இந்த மாதிரி அவங்க பேசலாம். ஆனால் உண்மையிலே நாம் இருதயம் எப்படி இருக்கணும் தேவனுக்கு தான் தெரியும். அது மறைமுகமாக இருக்கிற ஒரு பர்ஃபெக்ஷனாக நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன். யார் என்ன கவனித்தாலும் யார் என்ன கவனிக்காட்டாலும் என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னோடய ஆத்மாவை பர்ஃபெக்டாக வைத்திருக்கிறேன், காத்து கொண்டிருக்கிறேன். தேவனுக்கு அது ரொம்ப தெரியும். நான் எப்படி இருக்கிறவங்களும் தேவனுக்கு வெட்ட வழியாக இருக்கிறது.
அவ்வளோ தூரம் நான் வந்து என்ன பண்ணணும், என்னுடைய ஆத்மாவை பாதுகாக்கணும். என்னுடைய ஆத்மா வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தைகள் வரும் பொழுதும் அது உண்மையாக தான் நான் பேசுகிறேன்னா, மனதில் கள்ளங்கபடம் இல்லாதான் பேசுகிறேன்னா, ஒரு ஆள்கிட்ட பேசுகிற நேரம் சில பேர் வந்து பேசிட்டு நாசுக்காக வந்து அவங்கள வருத்தப்படுத்துவாங்க. அதுவும் தேவனுக்கு விருப்பம் இல்லாதது. இன்னும் ஒரு ஆளுக்கு சிச்சுவேஷன் தெரிஞ்சு வச்சுட்டு அவங்க கூட வந்து அவங்கள வந்து புண்படுத்துறது. நல்ல அனுபவம் இருக்குது, எனக்கு எல்லாம் தெரியும், அதனால நீ எல்லாம் எனக்கு கீழேன்னு சொல்லி பேசுகிற ஆளுகளும் இருக்கிறாங்க. வசனம் நல்லா தெரிஞ்சனால நம்ம வந்து இன்னொரு ஆளுக்கிட்ட நம்ம பெருசாக படித்து காமிச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையில் நம்ம வாழ்க்கை வந்து தலை குத்துறை இருக்கிறது உள்ளது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் வெளி தோற்றத்துக்கு நான் வந்து பரிசுத்தமானாகவும், வெளி தோற்றத்துக்கு நான் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் போடலாம், வெளி தோற்றத்துக்கு நான் வந்து செய்கிற காரியங்களை சிறுத்த முகத்தோடு செய்யலாம். ஆனால் உள்ளத்தின் நாளத்தில் நான் எப்படி இருக்கிறேன், அதுலேயும் நான் இதே போல் பெர்ஃபெக்டாக இருக்கிறேன்னா தேவனுக்கு உகந்தவராக இருக்க நியாயத்தீர்ப்புக்கு நம்ம தப்பித்து கொள்வோம். இனி இன்னொரு செட் இருக்குது, என்னன்னா வெளியில் பெர்ஃபெக்டாக இருக்கணும். அது எப்படின்னா நம்ம செய்கையினால் நம்ம பண்ணுற ஹெல்ப்பு, நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்கள், இன்னும் சொல்ல போனால் நம்ம ஒரு வாக்கு கொடுத்தோன்னு அந்த வாக்குக்குள்ளே கரெக்டாக இருக்கணும். எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறோன்னா, நம்ம வந்து உள்ள மனசில் வந்து ஏமாற்றணும்னு ஒரு சிந்தனை இருக்காது, அந்த மாதிரி செய்யணும் இந்த மாதிரி செய்யணும்னு ஒரு சிந்தனை இருக்காது. நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம். அந்த நேரமும் ஒரு ஆள் நமக்கு உதவி கேட்டு வர நேரம் நம்மளால் செய்ய முடிஞ்சுன்னா கண்டிப்பாக செய்யணும். அதான் ரொம்ப முக்கியம். இனி ஒரு ஆளை வந்து நமக்கு விரோதி தான், நமக்கு பிடிக்காதவங்க தான், நமக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கும் நம்ம வந்து சமாதானமாக போகணும். எக்ஸாம்பிள் நான் அப்படி இருக்கிறேன்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. ஆனால் எனக்கு ஒன்று சொல்ல முடியும், வருகிற நாட்களில் தேவன் என்னை மாற்றுவார் நான் விசுவாசிக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு இது தொட்ட வசனங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் மாற்ற நினைக்கிற சில காரியங்கள். இப்போ தேவன் அதன் மூலியமாக நம்மளை வழி நடத்திட்டு இருக்கிறாரு, இன்னும் வழி நடத்துவார். அப்போது இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் வந்து பெர்ஃபெக்ஷனுக்கு உள்ளாடி வருது. நம்ம சேஞ்ச் பண்ணணும், நம்மளை மாற்ற தயாராக எடுக்கணும். உடனே கேட்கல, நான் எப்படி மாற முடியும், தேவனை போல் நான் எப்படி மாற முடியும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு 3 காரியம் தான். 1, இயேசு கிறிஸ்துவ நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றெடுக்கணும். 2வது, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உள்ளாடி வாசம் செய்கிறாரு. அதுன்னு ஒரு பரிசுத்த ஆவியானவரை நம்ம வந்து ஏற்றெடுக்க நம்ம இருதயத்தை வந்து அனுமதிக்கணும். இனி ஒன்று என்னன்னா, இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளை எப்படி வழி நடத்துவார்னா வசனத்தின் மூலியமாக வழி நடத்துவார். அது எப்படின்னா, தேவனு எப்படி இருக்கிறாரோ அதை அவர் வசனத்தில் எழுதியிருக்கிறார். ஒரு மனுஷன் எப்படி தேவனுடைய குவாலிட்டிக்கு உள்ளாடி என்றாகலாம்ங்கிறது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை அனுதினம் படித்தா மட்டுமே ஒருவன் தேவனை போல மாற முடியும். ஏன்னா வசனம் ஜீவன் உள்ளதுன்னு போட்டிருக்கு. இப்போ ஜீவன் உள்ளவர் யாரு? தேவன். அப்போ ஜீவன் உள்ளவர் தேவனாக இருக்கிறாருன்னா அவருக்கு உள்ளாடி வசனம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ நான் ஜீவன் உள்ளவனாக இருக்கணும்னா நான் எனக்கு உள்ளாடி என்ன இருக்கணும்? வசனம் இருக்கணும். இந்த வசனத்தை உணர்த்துவது யாருன்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உணர்த்திக்கிட்டே இருப்பார். அப்போ இந்த 3 காரியங்கள் நமக்கு உள்ளாடி கண்டிப்பாக இருந்தால் தான் நம்ம வந்து எப்படி சொல்ல முடியும், பூரண சர்க்குணராக மாற முடியும். இந்த வாழ்க்கையில் எல்லாரும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆழமாக சொல்லுவேன், தேவனுக்கு பார்வைக்கு இருதய ரீதியாக யார் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும்தான் அந்த உலகத்தில் வந்து பர்ஃபெக்டாக இருக்க முடியும். பர்ஃபெக்ஷன் சொல்கிறது நான் கரெக்டின் இன்னொரு இடத்துல காட்டுறதல்ல பர்ஃபெக்ட். நான் உங்களுக்கு வந்து சில காரியத்தை விட்டு கொடுக்குறேன்னு சொல்கிறது தான் பர்ஃபெக்ட். என்னோட தேவனுக்கு வேண்டி நான் என்னுடைய சுபாவத்தை மாற்றுவது தான் பர்ஃபெக்ட். அப்போ ஒரு சேஞ்சுன்னு சொல்கிறது வந்து நான் ஒரு சுபாவத்தை எனக்கு கேரக்டராக நான் மாற்றி என்னோட சுபாவத்தை மாற்றி தேவனுக்கு இது விருப்பம்னு சொல்லி செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் தான் பர்ஃபெக்ஷன். இந்த வசனம் அதான் சொல்லுது. நம்ம எப்படி மாறணும், மறுரூபம் அடைகிறது எப்படி, மனம் திரும்புறது எப்படி. அப்போ ஒரு வித்தியாசத்தை காமிக்கிறதுனா எப்படின்னா வசனத்தின் மூலியமாக என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவது தான் பர்ஃபெக்ட். இந்த ஒரு குணத்தை தான் பூரண சர்க்குணம்னு சொல்கிறோம். இந்த ஒரு குணம் தான் தேவனிடத்தில் இருக்கு. வசனத்தின் மூலியமாக வாழுகிற ஒரு வாழ்க்கை. ஏன்னா அவர் வசனத்தின் மூலியமாக அவர் வசனமாக இருக்கிறாரு. அப்போ அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவ்வளவு சம்பூர்ணராக இருக்கிறாரு. அப்போ நம்ம வாழ்க்கையும் அவ்வளவு தூரம் பர்ஃபெக்டாக இருக்கணும்னா நாமளும் என்ன பண்ணணும்னா வசனத்தின் மூலியமாக வாழ்வது கற்றுக்கொள்ள வேண்டும். வசனத்தின் மூலியம் வாழ பழகி கொள்ள வேண்டும். அது கஷ்டமான காரியம், ஈஸியான காரியம் கிடையாது. இப்படி ஒரு பர்ஃபெக்ஷன் தான் தேவன் நம்மளுடைய எதிர்பார்க்கிறாரு. அதான் இந்த வசனம் அழகாக சொல்லுது. நான் எப்படி சர்க்குணராக இருக்கிறேனோ அதுபோல் நீங்களும் சர்க்குணராக இருங்க. தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென்.